வெல்கம் டு கேஆர் அகாடமி. நம்ம ஆல்ரெடி டிஎன்பிசியில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸாம் அதில் ரியல் அனாலிசிஸ் யூனிட் 10 அந்த டாப்பிக்கு கீழே நம்ம ஃபஸ்ட்டு செட் அண்ட் எலமெண்ட்ஸ்னு பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 வீடியோ அதில் ஆப்ரேஷன் ஆன் செட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே வர ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் என்னென்னட்டு நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எப்படி இருக்குன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, அதாவது ஏங்கிற செட்லேயும் இருக்கும் அதே மாதிரி பிங்கிற செட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஏ யூனியன் பி. அதனுடைய சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆப்ரேஷன் ஆஃப் யூனியன் அது பார்க்க போகிறோம். அதாவது யூனியனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி காம்படேட்டிவ் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. அடுத்த செகண்ட் ஒன் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி, அதாவது ப்ராக்கெட்டை மாற்றிருக்கும், அது வந்து அசோசியேட்டிவ் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தேர்ட் ஒன் வந்து ஏ யூனியன் பை ஈக்குவல் டு ஏ, லா ஆஃப் ஐடென்டி எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஃபோர்த் ஒன் வந்து ஏ யூனியன் ஏ, அந்த செட்டையே மறுபடியும் யூனியன் செய்யும் போது அதே செட்டு ஏ தான் கிடைக்கும், அது வந்து ஐடம்பொட்டன்ட் லா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது யூனிவர்சல் செட் இருக்கும்ல, அது கூட ஏங்கிற செட்டை யூனியன் பண்ணும்போது யூனிவர்சல் செட்டே தான் கிடைக்கும், அதான் லா ஆஃப் யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இது 5 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆப்ரேஷன் ஆஃப் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நல்லா படிச்சுங்க. அடுத்தது வந்து நம்ம இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ செட் அது படிக்க போகிறோம். ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட்டு எடுக்கும்போது அது ஏங்கிற செட்லேயும் இருக்கும் அண்டு பிங்கிற செட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு செட்டுக்கும் பொதுவாக என்ன இருக்கோ அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்லுவோம். ஏ செட்லேயும் பி செட்லேயும் எந்த எலமெண்ட் வந்து பொதுவாக இருக்கோ அதுதான் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. அது டிஸ்ஜாயின்ட் செட் அப்படின்னா என்னென்னா ஏ அண்டு பி அப்படிங்கிறது 2 செட் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 2 செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது அதில் எந்த வேல்யூ இல்லாமல், அதாவது நல் செட்டு, அதாவது எம்டி செட்டாக இருக்கும்ல, அதை தான் நல் செட், அந்த சிம்பிள் வந்து பை அப்படின்னு குறிப்போம். அப்படி கிடச்சிச்சின்னா அந்த செட்டை வந்து 2 டிஸ்ஜாயின்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏக்கும் பிக்கும் காமனான எலமெண்ட் எதுவுமே இல்லை, அதை தான் இந்த பிக்சரில் சொல்லியிருப்போம். அந்த செட்டை வந்து டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷனுக்கு ஒரு 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ, அது வந்து காம்படேட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டும் மாறி மாறி வந்துச்சுன்னா அதை ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏவாக வந்துச்சுன்னா அது காம்படேட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அசோசியேட்டிவ் லா என்னன்னு பார்த்தோம், ப்ராக்கெட் மாறி இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிறது அசோசியேட்டிவ் லாஸ். அடுத்தது ஒரு எம்டி செட்டுக்கு ஒரு ஏங்கிற செட்டை இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது எம்டி செட்டை தான் கிடைக்கும், அதுதான் அதாவது பை இன்டர்செக்ஷன் ஏ ஈக்குவல் டு பை. அதேமாதிரி ஒரு யூனிவர்சல் செட்டுக்கோட ஏங்கிற ஒரு செட்டை இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது ஏ அப்படிங்கிற செட்டு தான் கிடைக்கும், அது லா ஆஃப் பை அண்ட் யூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் ஏ, அந்த செட்டுக்கு அதே செட்டையே இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது ஏ தான் கிடைக்கும், அது ஐடம்பொட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃபிஃப்த் ஒன் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி, அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதெல்லாம் சும்மா அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் ஆல்ரெடி இது 11th டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் தான். அடுத்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு படிப்போம். ஏ மைனஸ் பி எப்படி இருக்குன்னா, அதாவது எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் எடுக்கும்போது அந்த எக்ஸுங்கிற எலமெண்ட் வந்து செட் ஏவில் இருக்கும். ஓகேங்களா, எக்ஸுங்கிற எலமெண்ட் வந்து செட் ஏவில் இருக்கும், ஆனால் பிங்கிற செட்டில் வந்து அது இருக்காது, அதை தான் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட் அப்படின்னா என்ன, அதாவது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட் அப்படின்னா என்னென்னா, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ செட்னா லெட் யூ பி ஏ யூனிவர்சல் செட், ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் யூ, then the complement of A is the set of all elements of U which are not the elements of A. இது பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட் வந்து யூனிவர்சல் செட்டில் இருக்கும் ஆனால் ஏங்கிறது செட்டில் இருக்காது, அதை தான் ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏ காம்ப்ளிமெண்ட் என்னன்னு சொல்லுவோம், U மைனஸ் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அதை ஏ காம்ப்ளிமெண்ட்டை யூ மைனஸ் ஏ, அதை யூனிவர்சல் செட்டிலேருந்து ஏவை கழிச்சினா தான் அதுதான் ஏ காம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். இந்த ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் என்ன கிடைக்கும்னு சொல்கிறாங்க, ஏ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் செட். இந்த காம்ப்ளிமெண்ட் செட்டை பற்றி படித்தோம்ல,
அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் லாஸ் அப்படின்னா ஒரு ஏங்கிறது செட்டுக்கு யூனியன் ஏ டேஸ் எடுக்கும்போது யூனிவர்சல் செட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது ஏ இன்டர்செக்ஷன் ஏ டேஸ் ஈக்குவல் டு பை அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் பொதுவான எதுவும் இருக்காது, அதனால் அது பை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டி மார்கன்ஸ் லா அப்படின்னா ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். காம்ப்ளிமெண்ட்டும் சொல்லலாம், டேஷ்னு சொல்லலாம். அந்த அடுத்து செகண்ட் ஒன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். அடுத்து லா ஆஃப் டபுள் காம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா ஏ டேஷ் ஹோல் டேஷ் முன்ன படிச்சோம்ல அதே தான், ஏ டேஷ் ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ. லா ஆஃப் எம்டி செட் அண்ட் யூனிவர்சல் செட் அப்படின்னா அதே எம்டி செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது யூனிவர்சல் செட்டு கிடைக்கும், யூனிவர்சல் செட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது எம்டி செட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன். அதாவது யூனியன் எடுக்கும்போது இன்டர்செக்ஷன் கிடைக்குது, அதே மாதிரி இன்டர்செக்ஷன் கேட்கும்போது யூனியன் மாற்றி மாற்றி எழுதுறோம். அது ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. அடுத்தது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த சிமெட்ரிக் வந்து இந்த டெல்ங்கிற மாதிரி இந்த சிம்பிளில் நம்ம குறிப்பிடுவோம். ஏ சிமெட்ரிக் பி ஈக்குவல் டு பி சிமெட்ரிக் ஏ, ஏ சிமெட்ரிக் பி ப்ராக்கெட் போட்டு சிமெட்ரிக் சி ஈக்குவல் டு ஏ சிமெட்ரிக் பி சிமெட்ரிக் சி. அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் பி சிமெட்ரிக் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி சிமெட்ரிக் ஏ இன்டர்செக்ஷன் சி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து நம்ம கார்டினாலிட்டி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கார்டினாலிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி கார்டினல் நம்பர் அப்படின்னா என்னென்னா the number of elements in the set is called a cardinal number. அதாவது ஒரு செட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கார்டினல் நம்பரை எப்படி குறிப்பிடுமோ n ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்களா, இதை வந்து அதாவது வந்து இந்த n ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்களே, n ஆஃப் ஏவை என்னன்னு குறிப்பிடுவாங்கன்னா அதாவது n ஆஃப் ஏவை வந்து டிட்டர்மினன்ட் ஏன்னு சொல்ல மாட்டாங்க, கார்டினாலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்டினாலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோமா, இது என்னன்னா ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறோம். 1 2 3 அப்படின்ட்டு ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கும் போது அதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 3 எலமெண்ட் இருக்கா, அப்போது n ஆஃப் ஏ வந்து 3. அதுக்கு அடுத்தது வந்து ஏ வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்னா n ஆஃப் ஏ வந்து கவுண்டபிள் இன்ஃபைனட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேச்சுரல் நம்பர் நம்ம எப்படி இருக்கும், போய்கிட்டே இருப்போம் 1 2 3 அப்படின்ட்டு, இப்போ கவுண்டபிள் என்னலாம் ஆனால் இன்ஃபைனட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கவுண்டபிள் இன்ஃபைனட். இஃப் ஏ ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா n ஆஃப் ஏ என்னவா கிடைக்கும், ஏ வந்து ரியல் செட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன கிடைக்கும்னா அன்கவுண்டபிள் இன்ஃபைனட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கார்டினாலிட்டி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். கார்டினாலிட்டி n ஆஃப் ஏ, கார்டினாலிட்டினா n ஆஃப் ஏ n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. a and b disjoint set, n of a union b equal to n of a plus n of b. ஏவும் பியும் டிஸ்ஜாயின்ட் செட் ஆச்சுன்னா அது வந்து n ஆஃப் ஏ யூனியன் பி எடுக்கும்போது n ஆஃப் ஏ ப்ளஸ் n ஆஃப் பி கிடைக்கும். அதாவது n ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து இருக்காது. அடுத்தது n ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of a intersection c minus n of b intersection c plus n of a intersection b intersection c. ஓகே, நம்ம இது வரைக்கும் ஆப்ரேஷன் அண்ட் செட்ஸ் பார்த்தோம். இது நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.